புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஒரு முறை மேதை தாமஸ் ஆல்வா எடிசனின் ஆய்வு கூடம் முழுவதுமாக தீயில் எரிந்து சாம்பலாயின. அதை பார்த்து அவர் சற்றும் பதறாமல் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் என்றாராம். என்னுடைய தவறுகளும் தோல்விகளும் இந்த தீயில் இரையாயின. பீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் எழு, வெற்றிக்காக முதலில் இருந்து போராடு என்று இறைவன் எனக்கு சொல்லாமல் சொல்கின்றான் என்றாராம். இதுதாங்க தன்னம்பிக்கையின் உச்சம். இந்த தன்னம்பிக்கை உங்களிடம் இருந்தால் உங்களை சாதனையாளராக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444496595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வஜமானாய ஸ்வாகாக. ஓம் விருஷ்வத்வஜாய வித்மகே க்ரூணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், நம்ம குழந்தைங்களை நல்லா படின்னு சொல்றோம். ஏன் படிக்கணும்னா அறிவு வளருது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கறதான நிதர்சனமான உண்மை இல்லைங்களா? சிறப்பான வேலை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கிடைக்குது, ஒரு சிலருக்கு அது எட்டா கனியாவே இருக்கு. இதற்கான காரணம் என்ன? இதற்குரிய வழிமுறையும் என்ன? அதாவது நம்ம வள்ளுவர் மிகப்பெரிய மகான், நம்மளுடைய திருக்குறள் எழுதிய வள்ளுவர் இருக்கிறாரே, அவர் வார்த்தை சொல்கிறார். அதாவது எப்படி படிச்சீங்களோ தகுந்தாப்புல நிற்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படி நிற்க வேண்டும் அப்படின்னா உங்கள் கோர் சப்ஜெக்ட்லேயே வேலை கிடைக்கிறது. இது மிகப்பெரிய விஷயம். இது அப்படி நிற்க வேண்டும்னா அதுக்கு என்ன செய்யறது? நல்ல படிப்பு அமைய வேண்டியிருக்கு. படிப்பு அமைஞ்ச பிறகு அதுக்கு தகுந்தாற் போல நிற்க வேண்டியிருக்கிறது. இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா 18 சனிக்கிழமைகள் விநாயக பெருமானுக்கு தேங்காய் சாதத்தில் வெல்லம் கலந்து படைக்கணும். அதாவது தேங்காய் சாதம் வீட்டில் தயார் பண்ணிக்கிட்டு பிறகு வெல்லத்தை கலந்து சனிக்கிழமைகளிலே விநாயகருக்கு 18 சனிக்கிழமைகள் படைத்து கொண்டு வந்தால் நல்ல வேலை கிடைக்கும். வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்குறாப்புல அந்த மாணவர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு கோர் சப்ஜெக்டில் கிடைக்கணும்னு சார்க்கிறாங்க. அந்த கோர் சப்ஜெக்டில் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த பரிகாரம். பலருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், திருச்சி மாவட்டத்துல விஜயகுமார் பேசுறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 1/6/1974 மேடம். பிறந்த நேரம்? அதிகாலை விடியற்காலை 1:10 ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம்? சித்திரை நட்சத்திரம், கன்னி ராசி, கும்பலக்கணம் மேடம். ஓகே விஜய் சார், என்ன கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு 2 கேள்வி இருக்குது மேடம். சொல்லுங்க சார். புதிதா தொழில் தொடங்கலான்னு இருக்கிறேன் மேடம். ஜாதக ரீதியா எனக்கு என்ன தொழில் லாபத்தை கொடுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இருக்கிறேங்க. ஓகே. இரண்டாவது கேள்வி, இந்த முன்னோர் சொத்து, பூர்வீக சொத்து எனக்கு எப்ப கிடைக்கும், அது எப்ப அனுப்பிக்கிற யோகம் இருக்குன்னு கேட்கலாம். ஓகே, 2 கேள்விகளுக்குமான விடைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, வணக்கம் வணக்கம் நண்பரே. அதாவது உங்க ஜாதகத்துல ஒரு அற்புதமான விஷயம். நீங்க கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. லக்னத்துல குரு பகவான், இந்த குரு பகவான் யாருடைய லக்னத்திலெல்லாம் வருகிறதோ அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த நிலையை பெறுகிறார்கள். அப்படி உங்களுக்கு அந்த குருவுடைய அருள் இருக்கிறது. தித்திப்பான செய்தி இது. இதுல நீங்க என்ன தொழில் செய்யலாம் கேட்குறீங்க. உங்கள் ஜாதகத்துல நீங்க விவசாய விளைபொருட்கள் சம்பந்தமான தொழில் எது செய்தாலும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறது. ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் வைங்க, பெருமாளுடைய பெயரை மாடர்ன் நேமா வைங்க, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதில் உங்களுக்கு வெற்றிகள் வரும். இரண்டாவது, முன்னோர்கள் சொத்து பற்றி கேட்குறீங்க, பூர்வீக சொத்து. உங்களுடைய ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கு சார். இந்த பித்ரு தோஷம் இருப்பதனாலேயே தான் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களிலே சில தடைகள் இருக்கிறது. இது விலகுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஞாயிற்றுக்கிழமைகளிலே அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. அந்த கோயிலில் 7 தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டு, பொதுவாகவே அவருக்கு அனுமன் சாலீசா என்ற ஸ்லோகம் இருக்கிறது. அந்த ஸ்லோகத்தை சொல்லி வாருங்கள். முன்னோர் சொத்து, பூர்வீக சொத்து பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மேடம், நாங்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மயனுக்காண்டி கேட்கணும் மேடம். அவன் டேட் ஆஃப் பர்த் 15/7/98 மேடம். ஓகே. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மாலை 4:02 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மேடம். என்னமா கேட்கணும் உங்க மகனுக்காக?
அதை எப்படி படிப்பேன், பின்காலத்துல எப்படி வருவேன்னு மட்டும் கேட்கணும் மேடம். எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது உங்கள் மகனுடைய ஜாதகத்தை பார்க்கிற போது ஒரு விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கிறாருமா. விருச்சிக லக்னம் மீன ராசியில பிறந்திருக்கிறாரு. இவருடைய ஜாதகத்திலே புதன் பகவான் வந்து ஆயிலை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார். மனக்குழப்பம் இவருக்கு இருக்கிறது. படித்த பாடங்களை தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாமல் எக்ஸாமினேஷன் ஹாலில் உட்கார்ந்து பரீட்சை எழுதுகிற போது இதற்கு இது ஆன்சரா அது ஆன்சராங்கிற குழப்பங்கள் ஏற்படுகிறது. இந்த நிலை மாறினாலே அவருக்கு மிகச் சிறப்பான எதிர்காலம் உண்டாகும். இது நீங்குவதற்கு, நல்ல நிலை உண்டாவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, புதன்கிழமைகள்ல விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற ஸ்லோகம் இருக்கிறது. அந்த ஸ்லோகத்தை இவரை சொல்லி வருமாறு சொல்லுங்கள். இவரால் சொல்ல முடியலைன்னா காது கொடுத்து கேட்கலாம் அந்த ஸ்லோகத்தை. அப்படி தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வந்தால் கல்வி நிலையிலே மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டாகும். இவருக்கு பிற்காலத்திலே கட்டுமான துறையிலே மிகச்சிறந்த வேலை அமையும் என்று அவருடைய ஜாதகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதுமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? குணாலன் பேசுறேன் மேம், பொறையாத்துல இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? இல்ல, எனக்கு தான் கேட்க போறேன் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 9/3/1983 மேம். ஓகே, பிறந்த நேரம்? இரவு 10 மணி மேம். 10:50. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? தனுசு உத்தராயண பேர் மேம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேம், எனக்கு கடந்த ஒரு 5 வருடமா உடம்பு சரியில்லை மேம். ஓகே, அதனால ரொம்ப பாதிப்பா இருக்கு சார். கவலையப்படாதீங்க, கூடிய விரைவிலேயே குணமாயிடும். இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சரி, ஓகே சார். அதாவது நண்பரே, உங்களுடைய ஜாதகத்துல வந்து நீங்கள் பிறந்திருக்கக்கூடியது விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்திலே நீங்க உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில பிறந்திருக்கிறீங்க. உங்களுடைய லக்னத்திற்கும் உங்களுடைய ராசிக்கும் இரண்டுக்குமே ஏழரை சனி பிடித்திருப்பதுதான் உங்களுடைய உடல் துன்பத்திற்கு ஒரு காரணம். இரண்டாவது, தற்போது உங்களுக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த ராகு திசை நடக்கிற போது கர்ம காரகன் என்று ராகுவுக்கு பெயர். அதனால போன ஜென்மத்து கர்மாவின் காரணமாக இவருக்கு கொடுமையாக மிக வியாதி பிடித்திருக்கிறது என்று இந்த ஜாதகம் காட்டுகிறது. நீண்ட நாட்கள் இந்த வியாதி நீடிக்க போவதில்லை. உங்களுக்கு ஏழரை சனி அதனுடைய பாதிப்பு 2021 விலகுகிறது. அத்தோடு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் முடிந்து நல்ல காலம் உருவாகும். விரைவில் நல்ல காலம் உருவாக அருகிலே இருக்கக்கூடிய புற்றுஅம்மன் ஆலயத்திற்கு செல்லுங்க. அந்த ஆலயத்திலே தினந்தோறும் நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். வெகு விரைவிலே நல்ல உடல் நலம் பெறுவீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார், வாழ்க்கையில கஷ்டம் வரலாம் சார், ஆனா சில பேருக்கு கஷ்டமே வாழ்க்கையா இருக்கும் இல்லையா? இவங்களுக்கான தீர்வு ஏதாவது சொல்லுங்க சார். அதாவது தாங்க முடியாத கஷ்டம்ங்கிறாங்க சார். ஃபோன் பண்ணி பேசுறாங்க, நேரம் வராங்க சார். கொஞ்சம் கஷ்டமா இருந்தா பரவாயில்ல சார், எங்க வீட்டில் வந்து இவருக்கு உடம்பு சரியில்லை, சம்பாதிக்கக்கூடியவரால் சம்பாதிக்க முடியல, பையனுக்கு வேலை கிடைக்கல, பாருங்க எப்போ பார்த்தாலும் வீட்டில் வறுமையாவே இருக்கு, இப்படி கடுமையான கஷ்டங்கள் இருக்கிறதே நாங்கள் எப்படி தப்பிச்சு வருதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு அருமருந்தாக நான் பரிகாரம் சொல்றேன். வழக்கம் போல நீங்கள் உங்கள் நோட்டிலே குறிப்பிடுத்திக் கொள்ளலாம். என்ன செய்யணும்னா, தர்ப்பை புல் என்று கடைகளில் கிடைக்குங்க. அந்த தர்ப்பை புல்லை வாங்கிக்கணும். நுனி உள்ள அந்த நுனி பகுதியை எடுத்துக்கணும். தர்ப்பை புல்ல அந்த புல்லுடைய பகுதியை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அருகில் உள்ள ஆலயம் சிவன் ஆலயத்தை 10 முறை சுற்றி வர வேண்டும். கையில தர்ப்ப புல்லை வச்சுக்கிடணும். சிவன் ஆலயத்தை 10 முறை சுற்றி வர வேண்டும். இப்படியாக 1 மாதம் நீங்கள் சுற்றி வர வேண்டும். தினந்தோறும் செய்யுங்க. 30 நாட்கள் சுற்றி வந்த பிறகு உங்கள் குடும்ப கஷ்டம் மெல்ல மெல்ல விலகுவதையும் வாழ்க்கையில் வசந்தம் வீசுவதையும் நீங்கள் உணர முடியும். பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சுனில்குமார் பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சென்னை. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக. உங்க டேட் ஆஃப் பர்த்? 13/12/1972. பிறந்த நேரம்? 2:10 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? அதே நட்சத்திரம் கும்பராசி. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்? ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பரே, நீங்கள் சதய நட்சத்திரம் தான், கும்பராசி தான். அதுக்காக இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஃப்ரீயா பேசலாமே, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே பேசுற மாதிரி இருந்துச்சு நீங்கள் பேசுறது. அதாவது உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் கன்னியா லக்னம். இந்த கன்னியா லக்னத்துல கும்ப ராசியில பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் என்பது இந்த ஆண்டே தொடங்கிவிடும். 2018ஆம் ஆண்டிலிருந்தே சில வித்தியாசங்கள் தெரியும். இதில் என்ன ஒரு குறிப்பான விஷயம் கேட்டிங்கன்னா, தற்பொழுது உங்களுக்கு புதன் திசை நடைபெற்று வருகிறது. ஆகவே ஜோதிடத்துடைய சில சூட்சுமங்கள் கூட தெரிந்தவர் தான் நீங்கள். அதை அழகாக மனதிலே வைத்துக்கொண்டு கேள்வி கேட்கிறீர்கள். உங்கள் ஜாதகத்திலே வெற்றிகள் பெறுவதற்கு நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். செய்து கொண்டு வந்தால் வரக்கூடிய 2018ஆம் ஆண்டிலிருந்து மிகச்சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்கு. அவருடைய பெயர்? பையன் கதிரவன். டேட் ஆஃப் பர்த்?
மேடம் 12/2/2002 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த 4 மணி மேடம், சாயங்காலம் 4 மணி. காலையா மாலையா சார்? மாலையோட 4:15 காலம். ஓகே சார். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? அது கும்பராசி அவிட்டம் எடுத்துக்கிறோம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்க மகனுக்காக? கல்விக்கு எனக்கு இப்போ 10th எழுதுனேன். சரிங்க. அதில் மேக்ஸ் மட்டும் போயிடுச்சு மேடம். அடுத்து இப்போ எழுதிருக்கேன். ஓகே சார், கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது வணக்கம் நண்பரே. அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய ஜாதகத்தில் அவர் கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. கடக லக்னம், அவருக்கு கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். அதாவது இந்த குழந்தையின் மீது தாயுடைய அர்ப்பணிப்பு அதிகம் தேவைப்படுதுங்க. பொதுவாகவே குழந்தைகள் முன்னேறணும்னு சொன்னா அம்மாக்களுடைய அர்ப்பணிப்பு அதிகம் இருக்கும். நம்ம பார்க்கலாம், டியூஷன் சென்டர்கள் வாசல்லையும் பள்ளிக்கூடங்கள் வாசல்லையும் நம்ம தாய்மார்கள் கால் கடக்க காத்து நின்று தங்கள் குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த குழந்தையுடைய முன்னேற்றத்திற்கு இவங்க அம்மாவுடைய பங்களிப்பு மிக அதிகமாக தேவைப்படுகிறது. தாயுடைய அன்பை மிக அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பையன் இந்த பையன். அதனால நீங்க என்ன செய்யணும்னா, அம்மாவுடைய அன்பு, அம்மாவுடைய கவனிப்பு ஒரு புறம், இன்னொரு புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஹயக்ரீவரை வழிபட்டு வர சொல்லுங்கள். வர புதன்கிழமைகளிலே நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய லட்சுமி ஹயவதன பெருமாளை இவர் வழிபட்டு வருவதன் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும். 2021 பிறகு சில நல்ல மாற்றங்கள் இருக்கு. இருந்தாலும் 10th படிக்கக்கூடிய பையனுக்கு இப்போ உடனடியாக மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுனால லட்சுமி ஹயவதன பெருமாளை வழிபடுவதன் மூலமாக நல்ல மாற்றமும் ஏற்றமும் அவருக்கு உண்டாகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், ஆவாரப்பட்டிலிருந்து ராஜேந்திரன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பாப்பா மலர்விழின்னு பேரு. ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த்? 15/11/1995. பிறந்த நேரம்? காலை 8:50. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி கடகம், லக்கணம் தனுசு, நட்சத்திரம் ஆயில்யம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? இந்த பாப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம இருக்கு, அது டீச்சர்ல எப்ப இருக்குங்கிறது குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும். ஓகே சார், சார் இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இவங்க தேய்பிறை அஷ்டமியில் பிறந்திருக்கிறாங்க. பிறந்த வேளை யமகண்ட வேளை. அதனால பல நேரங்களிலே இப்பொழுது இப்படி உடல்நல தொந்தரவுகள் கொடுக்கறது இயற்கை தான். நீங்கள் அதை பற்றி பெரிய அளவிற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், திருக்கடையூர் சென்று அபிராமியம்மன் ஆலயம் இருக்கு பார்த்தீங்களா, திருக்கடையூர் சென்று தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக இவங்களுக்கு உடல் நலம் நல்ல முறையில் அமைவதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே வருடத்திற்கு ஒரு முறை என்று 3 முறை திருக்கடையூர் சென்று வர சொல்லுங்கள், நல்ல மாற்றம் ஏற்படும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம். திருச்சியில இருந்து யார் பேசுறீங்க? எங்க பையனுக்கு கேட்கணும். ஓகேமா, அவருடைய பேர் என்ன? வெங்கடேஸ்வரன். டேட் ஆஃப் பர்த்? நட்சத்திரம் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். ஓகே அம்மா, பதட்டமே இல்லாம சொல்லுங்க. அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்ன? 24/2/1984. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 12:45. ஓகேமா, விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரங்களா? அனுஷம். அனுஷம். ஓகேமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? உடம்பு அடிக்கடி உடம்பு சரியில்லாம இருக்கு, உடம்பு அடிக்கடி வந்துருது. ஏதாச்சும் அம்மா கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவதுமா இந்த பையனுடைய ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கேட்டை நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அது தொடங்கிருச்சு. இவர் பிறக்கிற நேரத்தில் அனுஷம் முடிஞ்சு கேட்டை ஆரம்பிக்கிற நேரத்தில் பிறந்திருக்கிறாரு. இவருடைய ஜாதகத்திலே சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருக்கிறது. ஆகவே கிரகணம் பிடித்தார் போல அவருடைய வாழ்க்கை இருக்கும் என்று ஜாதகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கவலைப்படவே செய்யாதீங்கம்மா, பையனுக்கு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் என்ன செய்யணும்னா, தினந்தோறும் ஒரு 7 முறை தோற்பு கரணம் போடணும். பிள்ளையாருக்கு ஊக்கி போடுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தோற்பு கரணம் போட சொல்லுங்க. ஒரு தேங்காயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி விநாயகருக்கு 2 தீபம் ஏற்றி வர சொல்லுங்கள். இவருக்கு 2 ஆண்டுகளுக்குள் உடல்நலம் பூரணமாக தேர்ச்சி அடையுமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், பாலு செங்கல்பட்டு. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு அவசரம் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 27/5/1975. பிறந்த நேரம்? அதிகாலை 2:35. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? தனுசு ராசி, மூலா நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம், என்னோட பிசினஸ் எப்படி இருக்கும், என்னோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கு? ஃபியூச்சர். ஓகே சார், சரி நண்பரே, என்ன பிசினஸ் பண்றீங்க நீங்க? ஹலோ, என்ன பிசினஸ் பண்றீங்க சார்? ஹலோ, சரி கேட்கல எனக்கு. நீங்க பிசினஸ் கேட்டீங்க, என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். இல்ல, இனிமேல் அது பிசினஸ் பண்ணணும். அதை சொல்லுங்க. ஏன்னா இந்த ஜாதகத்துல என்னுடைய பிசினஸ்க்கு எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே இதுல பிசினஸ் உடைய குறிப்புகள் தென்படலை உங்களுடைய இந்த காலகட்டத்தில். அதனால தான் இந்த கேள்வியை கேட்டேன். உங்களுடைய தொழிலில்
ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், நல்ல தொழில் அமையணும் அப்படிங்கிறது 2020ஆம் ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனியுடைய பிடி மிக கடுமையாக இருக்கிறது. ஆகவே இது விலகிய பிறகுதான் தொழில் நிலையிலே முன்னேற்றம் தெரியும். நீங்க என்ன பண்ணணும்னா லெதர் சம்பந்தப்பட்ட தொழிலை தொடங்குங்க, நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டாகும். வாழ்த்துக்கள். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? இது மலர்கொடி பேசுறேன். மலர்கொடி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்க. அவருடைய பெயர் கேசவன். டேட் ஆஃப் பர்த் 20/3/2005. பிறந்த நேரம் காலையில 7:56. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, லக்கணம் மீனா. என்னமா கேட்கணும் இன்னைக்கு கேசவனுக்காக? என் பையன் ஃபியூச்சர் எப்படி இருக்கு, நல்லா படிப்பானா, நல்லா படிக்கணும், படிக்கிறதுக்கு என்ன தீர்வு? சிறப்பா இருப்பாருமா, கவலையப்படாதீங்க சார். இப்ப இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது உங்க பையன் ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காருமா. இவருக்கு தற்போது சனி திசை நடந்துகிட்டு வருது. அதனால்தான் உங்க மனசுல இந்த விதமா ஐயப்பாடுகள் ஏற்படுகிறது. சனி பகவான் வக்கரமாக ஜாதகத்துல இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பக்கத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க பெருமாள் கோயில் இருக்குன்னு பாருங்கம்மா. அங்க வந்து பெருமாளுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2 நெய் தீபங்கள் ஏற்றி இவர் வழிபட்டு கொண்டு வந்தால் மிகச்சிறந்த எதிர்காலம் இவருக்கு உண்டுமா. இவருடைய ஜாதகப்படி இன்ஜினியராக இவர் வருவார். பொறியியல் துறையிலே மிகச்சிறந்த எதிர்காலம் இவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், லிங்கேஸ்வரி பேசுறேன். எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்பேடு மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும். அவருடைய பெயர் ரவிக்குமார். டேட் ஆஃப் பர்த் 29/6/2001. பிறந்த நேரம் வெள்ளிக்கிழமை 11:20. ஓகே. காலையா மாலையா? மதியமா? மதியம் மேடம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி கன்னி ராசி சொல்றாங்க, நட்சத்திரம் தெரியல மேடம். பரவாயில்ல. என்னமா கேட்கணும் உங்க மகனுக்காக? அவருடைய லைஃப் எப்படி இருக்கும்? இப்பதான் டிப்ளமா பண்ணலான்னு இருக்காரு. பர்த்டே அவருக்கு. ஓ, வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க அவருக்கு முதல்ல. ஓகே மேடம். சரிம்மா, சரி. இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். சரி. உங்களுடைய மகனுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முதல்ல. அதாவது இவருக்கு வந்து ஹஸ்த நட்சத்திரம். என்ன நட்சத்திரம் கேட்டிருந்தீங்க? ஹஸ்த நட்சத்திரம் அமைகிறது. இவருக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் அப்படின்னு எடுக்கும்போது இவருக்கு 2023ஆம் ஆண்டிலிருந்து மிகச்சிறந்த காலம் காத்துக்கிட்டு இருக்குமா. இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருத்ரம் என்று சொல்லி சிவனுடைய சோஸ்திரம் இருக்கிறது. அந்த ஸ்லோகத்தை இவர் சொல்லி கொண்டு வரணும். இதால காதால கேட்டுக்கிட்டு வரணும். இந்த ருத்ரத்தை வியாழக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இவர் கேட்டுக்கொண்டு வந்தால் மிகச்சிறந்த எதிர்காலம் இவருக்கு அமையுமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், சுந்தரராஜன் பேசுறேன், திருப்பூர்ல பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே. உங்க டேட் ஆஃப் பர்த் 15/3/1968 மேடம். பிறந்த நேரம் அதிகாலை 3 மேடம், 3:20. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மேசராசி மேடம், அஸ்வினி நட்சத்திரம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? ஒன்னும் தொழில் சரியா அமையல மேடம். டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் மேடம். ஓகே. இது வரைக்கும் ஒன்னும் சரியா தொழில் அமையலைங்க. போனதெல்லாம் கொஞ்சம் இதாயிடுச்சு. சார், கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம், வேலை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் டிசம்பர் மாதம் வரையில் தான். பிறகு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். நீங்க என்ன செய்யணும்னா, அருகில் உள்ள ஒரு பெண் தெய்வம் ஆலயத்துல வேப்ப எண்ணெயினால தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க சனிக்கிழமை அன்னைக்கு. இப்படி தொடர்ச்சியாக ஒரு மாசத்துக்கு ஒரு சனிக்கிழமை பண்ணினீங்கன்னா கூட போதும். இப்படி தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிற போது நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், ராகு கேது அப்படின்னாலே மக்கள் மனசுல ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா? இப்ப கூட பெயர்ச்சி வரப்போகுது. இந்த ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னா அதற்குரிய தீர்வு பரிகாரம் என்ன சார்? அதாவது ராகு கேது பயிற்சி ஜூலை மாதம் 27ஆம் தேதி வருகிறது. ராகு பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும், கேது பகவான் கும்பத்திலிருந்து மகரத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள். பொதுவாக அந்த ராகு கேது பயிற்சியுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு தெரியும். யூடியூப்ல போய் பஞ்சநாதன் அப்படின்னுடைய பேர் போட்டிங்கன்னா எல்லா பலன்களும் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் பார்த்துக்க முடியும். பட் இதில் வந்து பொதுவாக உங்களுக்கு வேண்டிய பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா, பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போங்க. சனிக்கிழமை என்று தொடர்ச்சியாக ஒரு 27 சனிக்கிழமைகள் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்கள். அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு போய் அங்கு வந்து புருஷ சுக்தம் என்று இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை நீங்கள் அங்கு அமர்ந்து சொல்லுங்கள். அதனாலேயே ராகு கேது இரண்டு பேருமே மகிழ்ந்து உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் வழங்குவார்கள். ராகு கேது குறித்த பயமே தேவையில்லை, இது பண்ணுங்க, இதற்கான பரிகாரம் இதுதான் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். என் பசங்களுக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவங்க பெயர் சொல்லுங்க.
பாலமுருகன் மேடம், பெரிய பையன் பேரு. டேட் ஆஃப் பர்த்? 7/4/2009. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் நைட் 8:20 மேடம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி உத்திராட நட்சத்திரம், சிம்ம ராசி மேடம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? அவன் படிப்பே சரியாவே 4வது படிக்கிறான் மேடம். சரியாவே படிக்க மாட்டேங்கிறான். அம்மா 4வது தான் படிக்கிறாரு, குழந்தை தான், கவலையே படாதீங்க. சரி, இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது அம்மா நீங்க இவரை பற்றி மிகப்பெரிய கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பையன் துலா லக்னத்திலேயே துலா லக்னத்திலே இருக்கக்கூடிய அந்த லக்னத்தினுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். இவருடைய நட்சத்திரம் உத்திராடம் இல்லம்மா, சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம். சரிங்களா? இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, இவருடைய லக்னத்திற்கு இவருடைய ராசியே பாதகமாக இருக்கிறது. இவருடைய செயல்பாடுகள் ஒன்றாக இருக்கிறது, மனதுடைய சிந்தனை ஒன்றாக இருக்கிறது. இதுதான் வித்தியாசத்துக்கு காரணம். அதனால குழந்தையை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. பொதுவாக அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்து கொண்டு வருவதும், பெற்ற அன்னையை திங்கட்கிழமைகளிலே காலிலே விழுந்து வணங்குவதும் இவருக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை கொடுக்குமா. வாழ்க்கையில கருவறையில் வீட்டில் இருக்கக்கூடிய நம்மை சுமந்த தாய் இருக்கிறா பார்த்தீங்களா, அவளை வழிபட்டாலே தெய்வத்திற்கு வழிபட்டதற்கு சமானம். ஆகவே பெற்ற தாயை காலில் விழுந்து திங்கட்கிழமைகளில் இவர் வழிபட்டு வந்தால் மிகச்சிறந்த எதிர்காலம் இவருக்கு அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? பாண்டியில இருந்து, கரியமாடியில இருந்து பேசுறேங்க. எங்க பொண்ணுக்காக கேட்கணும். ஓகே. அவங்க பெயர்? அவங்க பேர் கீர்த்திகா. டேட் ஆஃப் பர்த்? பிறந்தாங்க 95 ஜனவரி 12. ஓகே. பிறந்த நேரம்? 3/5 பிறந்தாங்க. 3/5 மதியமா அதிகாலையாமா? சாயந்தரம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம். என்னமா கேட்கணுமா உங்களுக்காக? அவங்க இப்ப படிச்சுட்டாங்க. இப்ப திருப்பி படிக்கிறதுக்கு BA MA முடிச்சிட்டாங்க. திருப்பி என்ன படிக்கலாம்? மேல் படிப்புக்கு இல்லைங்களா? ஓகே. சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். இவங்களுடைய ஜாதகத்துல இவங்களுக்கு 9வது ஸ்தானம் மிக வலுத்து இருக்கிறது. நிச்சயமாக இவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் நீங்க கொடுக்கணும். இவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான துறைகளில் படிக்க சொல்லுங்க. மிகச்சிறந்த எதிர்காலம் அவருக்கு அமையும். அது போக இவங்க என்ன பண்ணா, புதன்கிழமைகளிலே அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபட்டு வர வேண்டும். நல்ல முன்னேற்றம் வருமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், நிறைய பேர் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கூட அந்த அளவுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா இல்ல இல்லீங்களா? திருமணத்துக்கு 10 பொருத்தம் பார்க்கணுங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும் சார். ஆனா எதை கண்டிப்பா நம்ம பார்த்தாக்கா லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்? இந்த லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்கக்கூடாது. மிகப்பெரிய விஷயம் அதுதான். நம்ம என்ன பண்றோம்னா 10 பொருத்தங்கள் பார்க்கிறோம். இந்த 10 பொருத்தங்கள் என்பது மேலோட்டமான ஒரு விஷயம். ரோட்ல இருந்து நம்ம வீடு எப்படி அப்படின்னு பாக்குற மாதிரி, வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா தானே சமையல் கிட்ட எங்க இருக்கு, பூஜை ரூம் எங்க இருக்குன்னு ஒவ்வொன்றா தெரியும். அதை போல நீங்கள் ஜாதகத்திலே நீங்க வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்காமல் கட்ட பொருத்தம் என்று பார்க்கணும். ஜோதிடர்கள்ட்ட அதை கேட்கணும். அது போக பெண்ணுடைய ராசியிலிருந்து பையனுடைய ராசி பாதகஸ்தானமாக இருக்கக்கூடாது. இதை மிக முக்கியமாக பார்க்கணும். அப்படி இருக்கிறனால தான் விவாகரத்துகள் அதிகமாகிறது. அப்படி இல்லாமல் பார்ப்பதும் வசிய பொருத்தம் இருக்கிறதா 2 பேருக்கு இடையிலும் பார்த்தீங்கன்னா, வேறு வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கணவன் மனைவி இடையிலே வசிய பொருத்தம் இருந்தால் மிகச்சிறப்பான வாழ்க்கை அமையும். பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? நான் நம்ம புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஹலோ, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்கம்மா. போன்ல எங்க கூட பேசுங்க, அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேசலாம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக உங்களுக்கு கேட்கணும்? நான் என் பொண்ணுக்காண்டி கேட்கணும். அவங்க பெயர்? தனம். டேட் ஆஃப் பர்த்? 14/3/95. பிறந்த நேரம்? மாலை 6:45. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கடக ராசி, ஆயுள் நட்சத்திரம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு உங்க மகளுக்காக? அவளுக்கு வேலை செட் ஆகல, BE படிச்சுட்டு இருக்கா. ஓகே, கவலைப்படாதீங்க சார். இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். இவங்களுக்கு நல்ல முறையில வேலை அமையறதுக்குமா நீங்க என்ன செய்யணும்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திலே, சிவன் ஆலயத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய பைரவருக்கு சனிக்கிழமைகளிலே தீபம் விட்டு வர சொல்லுங்கள். நல்ல வேலை அமையும். ஜனவரி மாதத்திற்கு பிறகு நல்ல வேலை அமையுமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நாம ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக இந்த நாள் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள்.